Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவு இருக்க மாதிரி மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்ல பெரிய கிழங்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அழுந்து நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் தோலை சுத்தமாக நீக்கிட்டு நம்ம வந்து இதை துருவி எடுக்க போகிறோம். இந்த துருவுறதில் பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக வச்சு நல்லா நம்ம வந்து இதை வந்து துருவி எடுத்துக்கிற போகிறோம். இந்த துருவுறது மட்டும்தாங்க கஷ்டம். அதை பார்க்க வேணாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ இந்த துருவுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பால் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடணுங்க. ஈரப்பதம் மட்டும் லேசாக ஈரப்பதம் இருந்தால் போதும். அந்த பால் எதுவுமே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப பிசு தன்மையாக இருக்கும். புட்டு வந்து நமக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ வந்து கீரை வடிகட்டி அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, ஒட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வந்து நான் ஒரு துணி போட்டுட்டு துருவின மரவள்ளி கிழங்கை வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து புட்டு மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதிலே செய்யலாம். அதில் செய்யும்போது நீங்கள் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கூட ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. இப்போ இதில் வந்து துருவன தேங்காய் 1/2 மூடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காவை துருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது மேலே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த துணியை மூடிட்டு நல்லா வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நான் வேக விட்டு எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுக்கிறீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் போடுங்க. நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அது மீடியம் ஃப்ளேமில் வந்து நமக்கு வச்சு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வற்றிடுச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி மட்டும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இது மேலே துணியை மூடிட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா அந்த வாசனை வருங்க. வெந்துருச்சுன்னா நல்லா வாசனை நமக்கு கிடைக்கும் அந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறமா. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. இன்னும் அந்த அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் நல்லா மூடி போட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அகெயின் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கிழங்கோட கலரே வந்து எல்லோ கலராக வந்து மாறி இருக்குது. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ரொம்ப ஈஸிங்க. நமக்கு துருவுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி காலையில் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது மேலே நான் வந்து வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டிங் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.